Hi friends, welcome to Krishna Interior. நான் செந்தில்குமார். ஒரு பெட்ரூம்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 செவரு, 2 ஜன்னல், ஒரு கதவு. இன்றைக்கி இது மட்டும் பத்தாதுங்க. நம்ம பெட்ரூம்குள்ளே காட்டு வேணும், கப்போர்டு வேணும், அதே மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் தேவைப்படும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே டீ குட்லேயே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து காரணம் பார்த்திங்கன்னா எல்லாம் நேராக அப்போல்லாம் நேராக காடு இருந்தது, நேராக மரங்கள் இருந்தது, இல்லை அவங்கவுங்க சொந்த நிலத்திலே விளைய வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் காலப்போக்கில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாமல் காடுகள்லாம் அழிஞ்சிட்டு மரமெல்லாம் இன்றைக்கி மரமே இல்லை. இன்றைக்கி தீக்கு மரமே ரொம்ப கஷ்டம், பார்க்கறதே கஷ்டம். அதனால் வந்து அதுக்கு மாற்ற வந்து எல்லாம் ஸ்டீலுக்கு மாறிட்டாங்க. ஸ்டீல் பீரோ, ஸ்டீல் கட்டில் அந்த மாதிரின்ட்டு இப்போ வந்து மறுபடியும் அந்த பழைய ட்ரெடிஷன் வந்து வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டீக் மரம் அது கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படியே கிடைச்சால ரேட்டில் ரொம்ப அதிகம். அதுக்கு மாற்றாக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் அடிச்சு லேமட் ஒட்டி இன்றைக்கி இது பண்ணுறோம். அதுக்கு மாற்றாக இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ஃபர்னிச்சர்ஸ் தான். ஒரு பெட்ரூம்குள்ளே ஒரு காட், ஒரு வார்ட்ரோப் அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பாருங்கள், இதுதான் வார்ட்ரோப்போட எலிவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து டார்க் கலர், மிடில் வந்து லைட் கலர் ஒட்டியிருக்கோம், கீழே வந்து டார்க் கலர் ஒட்டியிருக்கு ஒரு டிசைனுக்காக. இது ஆண்டில் பார்த்தீங்கன்னா டார்க் கிரே மார்பிளிட்டிக் ஆண்டில் போட்டிருக்கு. இது ஹெச்பின் டேப் பார்த்தீங்கன்னா சேம் கலர், இது லெமன் கலர் சேம் அதே கலரில் ஒட்டியிருக்கோம். இந்த வாட்டருடைய ஒரு போர்ஷன் இது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பைப் கொடுத்துருக்கோம், துணியெல்லாம் ஹேங்கிங் பண்ணுற மாதிரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராவர் சேஃப்டி இல்லாத மாதிரி, நம்ம கேஷ் ஜுவல்ஸ் இந்த மாதிரிலாம் எதாவது வச்சுக்கலாம். போட்டு அதுக்கு லாக் கொடுத்துருக்கோம். கீழே வந்து அதே மாதிரி ஷெல்ஃப் கொடுத்துருக்கோம், நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சுக்கிற மாதிரி. இது வந்து அடுத்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷெல்ஃபாக கொடுத்துருக்கோம். அது வாட்டர் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, அதனால் மிடில் மட்டும் ஒரு சிங்கிள் டோர் கொடுத்து அது தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆங்கர் ராடு கொடுக்கல, ஃபுல்லாக ஷெல்ஃபாக கொடுத்துருக்கோம். இதில் கீழே ட்ராவர் கொடுத்துருக்கோம், சேஃப்டி ட்ராவர். கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஷெல்ஃப் தான் கொடுத்துருக்கோம், ட்ரெஸ்ஸில் வச்சுக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து லாப்ட்லேயும் ஒரு லைட் கலர் பார்டர் கொடுத்துட்டு அதே மாதிரி டார்க் கலர் லேமினேட் ஒட்டியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சில் உட்டில் ஃப்ரேம் பண்ணி உள்ள ஃபுல்லாக லேமினேட் ஒட்டிட்டு அதில் டோர் மட்டும் போட்டிருக்கு. உள்பக்கம் எல்லாம் ஒட்டியது எல்லாமே ஒயிட் கலர் லேமினேட் தான், பெயிண்டெல்லாம் அடிக்கலை. இது கூடவே பார்த்தீங்கன்னா அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அது கீழே ஒரு ட்ராவர், பக்கத்தில் ஒரு 2 ட்ராவர் கொடுத்துருக்கோம், நம்ம ஜுவல்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு லாக் பண்ணிக்கிற மாதிரி. ட்ரெஸ்ஸிங் டேபிள் சைடில் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கு. கீழே ட்ராவர், மேலே ட்ராவர். இதுதாங்க இந்த வாட்டருடைய ஃபுல் உள்ளெல்லாம் வரும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மட்டும் இல்லாமல் ஒரு அட்டகாசமான ஒரு கார்ட்டூன் கூட சேர்த்து பண்ணியிருக்கோம். வாங்க அதையும் பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஹெட் போர்டு கொடுத்துருக்கோம், டார்க் கலர் லேமினேட், அதிலே 2 லைட் கலர் கொடுத்துருக்கோம். நான் பார்க்கறதுல அப்புறம் கொஞ்சம் டிசைனாக இருக்கும், இல்லை ஒரு ப்ளைனாக இருக்கும். மேலே வந்து 2 ப்ளை போட்டிருக்கோம், லேமினேட் ஒட்டியிருக்கு 2 சைடும். அது மேலே வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் போட்டுக்கலாம்.
சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஹைட்டுக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ட்ரிப் வந்து லைட் கலர் லேமட் ஒட்டி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா டார்க் லைட் கலர் ட்ரிப்பு மாதிரி விட்டுருக்கோம், சின்ன சின்ன பார்டராக. இது வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ராவர் மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில்லோஸ், பெட்ஷீட் இது மாதிரிலாம் இதில் உள்ள நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து கொடுத்துருக்கு. அதில் ஒரு சின்ன ட்ராவர், மேலே வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, நம்ம மொபைல் சார்ஜர் போட்டுக்கலாம். அது இல்லாமல் ஃபேன், லைட், சுவிட்ச் கண்ட்ரோல்லாம் இங்கே இருக்கும் பக்கத்துலேயே. வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். காட் சைடு யூனிட், அதுக்கு மேட்சாக வந்து வாட்ராப் என்ன கலர் லேம்ப் ஓட்டிருக்குமோ அதுக்கே தான் இந்த காட்டுக்கும் சைடு யூனிட்டுக்கும் ஓட்டிருக்கு. பார்க்கறதுக்கு ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.